வணக்கம் அக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையிலேயே படிக்கலான்னு சொல்லிட்டு நேரமே எழும்பினேன் பார்த்துக்கோங்க. ஆனால் படிக்க ஆரம்பிச்சது என்னமோ லேட்டாக தான் ஆரம்பித்தேன். ஏதாவது வேலை இருந்திருக்குமோன்னுலாம் நினைக்காதீங்க. ஒரு வேலையும் கிடையாது. செல்லை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டேன். யூடியூப்ல ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்னு பார்க்க போனோன்னு வைங்களாம், ஒரு மணிக்கூர் 2 மணிக்கூர் அங்கேயே எப்படியோ போயிருது பார்த்துக்கோங்க. அப்படி தான் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகிட்டு, அதுக்கப்புறம் தான் ஐயோ படிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஃபோனை தலையை சுற்றி தூர போட்டுட்டு படிக்கிறதுக்கு வந்து உட்காந்தேன். 19 நாளில் சிலபஸை முடிக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? படிக்கவும் செய்யணும் பார்த்தீங்களா? அதை அந்த செல்லெல்லாம் தூக்கி எப்படியாவது கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டு ஒழுங்கா படிக்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் கிருஷோபா ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா 4 ஷெடியூல் முடிச்சிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் அப்படி படிக்க ஆரம்பிச்சது தான் ஷெடியூல் 5. ஷெடியூல் 5ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டமாக எதுவுமே இல்லை. வெறும் 4 பாடம் தான் கொடுத்துருந்தாங்க ஜிஎஸ்ல. அதுக்கப்புறம் தமிழ் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்க கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் படிச்சா போதுங்கிற மெத்தனத்தில் தான் கொஞ்சம் லேட்டாகவே படிக்க ஆரம்பித்தேன். அது வேற விஷயம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யோசிச்சுட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது பார்த்தீங்களா? அதான் துணிஞ்சு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 4Care அகாடமியில் தான் நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ 1000 rupees பே பண்ணணும் அந்த பேட்சுக்கு. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 4க்குன்னு எந்த ஒரு டெஸ்ட் பேட்சுமே நான் அட்டன் பண்ணது கிடையாது. சொல்லப்போனால் போன குரூப் 4க்கு நான் டெஸ்ட்டே அட்டன் பண்ணது கிடையாது. சும்மா தான் டேரெக்டாக படிச்சுட்டு போய் எழுதியிருந்தேன். இந்த வாட்டி குரூப் 4க்கு நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம புக்கை படித்தாலுமே ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். எக்ஸாம்லேயே அந்த ஃபியர் இருக்காது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம இப்போவே எக்ஸாம் எல்லாம் எழுதி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் இந்த வாட்டி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். தமிழுக்கு சிலபஸ் வேற மாற்றிருக்காங்க பார்த்தீங்களா? எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது. 4Care அகாடமியில் அவங்க கொடுத்துருக்க ஷெடியூல்ஸ் எல்லாம் நான் போய் பார்த்தேன். எல்லாமே எனக்கு ஓகேவா இருந்துச்சு. அதனால தான் நான் ஜாயின் பண்ணேன். எல்லாமே கொஞ்சம் பல்காக இருக்கும். 5 நாள் நமக்கு டைம் தந்திருக்காங்க. மொத்தமாக படித்து அப்படியே எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நமக்கு அது யூஸ்ஃபுல் தான். ஏன்னா நமக்கு வந்து ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்குமா, அதனால அதுலேயே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு அண்ணா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 19 நாளில் படித்து முடிக்க முடியும்னு சொல்கிறீங்க, அது பாசிபிளா? எப்படி அதுக்கு ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஒரு பிளானும் கிடையாது பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து ஷெடியூல் படி ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் படித்து தான் வச்சுருந்தேன். இப்போ எனக்கு அது ரிவைஸ் பண்ணுறதுனால எனக்கு அது 19 நாளில் படிக்க முடியுமோன்னு எனக்கு தோணுச்சு. முடியுமாங்கிறதெல்லாம் தெரியலை. அது இனி போக போக தான் நமக்கு தெரியும். 19 நாள் இல்லாமல் கூட ஒரு வாரம் ஆனாலும் ஒரு சங்கடமும் கிடையாது நமக்கு. எப்படியோ நமக்கு படித்து முடிக்கணும், அவ்வளோதான் விஷயம். 19 நாள்னு நான் என்ன கணக்கில் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மொத்தம் 19 ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து 19 நாளில் உட்காந்து படித்து முடிக்க முடியுமாங்கிறதுல தான் நான் சொல்லியிருந்தேன். அது வந்து சில இதுக்கு பாசிபிள் தான். இப்போ ஒரு 6 ஷெடியூல் நம்ம முடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இனி 7, 8ன்னு வரும்போது கொஞ்சம் டஃப்பாக வரும்போது நமக்கு வந்து அது ஒரு ஷெடியூலே 2 நாள் போகிற மாதிரியெல்லாம் இருக்கலாம். மேபி இருக்கலாம். அது வந்து கன்ஃபார்மாக தெரியல. ஒருவேளை ஒரே நாள்லேயும் படித்து நான் முடிப்பேனா இருக்கும். அது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. அது போக போக தானே நமக்கு தெரியும். 19 நாள் இல்லாமல் கூட ஒரு வாரம் போனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்படியோ நமக்கு வந்து நம்ம சிலபஸ் வந்து முடிக்கணும், நமக்கு எல்லாம் படித்த ஒரு திருப்தியும் இருக்கணும். இப்போ நான் 4Careலையுமே டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால அதையுமே இனிமேல் நான் சைட் பை சைட் படித்து தான் ஆகணும். அங்கே பார்த்தீங்கன்னா 5 நாள் வந்து நமக்கு படிக்க டைம் தராங்க. ஒரு நாள் எக்ஸாம் வைக்காங்க. வரப்போகிற 6ஆம் தேதி தான் ஃபஸ்ட் எக்ஸாம் வச்சுருக்காங்க. அதனால் அதையுமே இனி சைட் பை சைட் வந்து படிக்கணும். இதை முடிச்சுட்டு இனி அதை தான் நான் படிக்க போகிறேன். அதை படிக்கிறதுனால இந்த 19 நாள் ஷெடியூலை நான் வந்து கிவ் அப் பண்ணிடுவேன்னு நினைக்காதீங்க. கிவ் அப் பண்ண மாட்டேன். இதையுமே படிக்க தான் போகிறேன். நான் 4Careல டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான். எனக்கும் மேக்ஸுக்கும் வந்து 7ஆம் பொருத்தம் பார்த்துக்கோங்க. எனக்கும் அதுக்கும் ஒத்தே போகாது. இப்போ டெஸ்ட்டுங்கிறப்போ நம்ம பார்த்து தான் ஆகணும். அந்த கட்டாயத்திலே நம்ம வந்து மேக்ஸ் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து டெஸ்ட் பேட்சே ஜாயின் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரம் படிக்கனாலும் நான் உட்காந்து படிப்பேன். ஆனால் மேக்ஸ் பார்க்கணுன்னா மட்டும் எனக்கு ஒரு வழி பார்த்துக்கோங்க, பார்க்கவே மாட்டேன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோட இன்னொரு சேனலோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் 5-6 வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.